ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாம் குன்மாலேருந்து டோக்கியோ போக போகிறோம் ட்ரெயின் வழியாக. ஸோ அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரையும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் காத்துட்ருக்கு. நான் இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டு என்னோடய வீட்டில் இருந்து நியரஸ்ட் ஸ்டேஷனான நிஷி கோயிசுமி ஸ்டேஷனுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு ட்ரெயினை பிடிச்சி டோக்கியோ போகிறது தான் நம்மளோட பிளானு. நீங்களும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய புது புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ நிஷி கோயிசுமி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஜப்பானை பொறுத்த மட்டும் நிறையா லைன்ஸ் இருக்குங்க. நம்ம இன்றைக்கி நிறையா லைன்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டோபு அப்படின்ற ஒரு லைனில் தான். ஸோ நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு ட்ரெயினை பிடிக்கணும், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ட்ரெயின் வந்துருச்சுங்க. பார்க்கிங்கில் இருக்கும்போதே நான் வீடியோவை ட்ரெயின் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சிட்டோங்க. ஸோ நம்ம இப்போ ஓய்சுமிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த குன்மான் பார்த்தீங்கன்னாவே நேச்சர் கம்ப்ளீட்டாக நிறையா நேச்சர் பார்க்கலாம். நீங்கள் வழக்கமான ஜப்பான் மாதிரி இருக்காது. ஸோ நேச்சர் ஜாஸ்தி இருக்கும். மக்கள் பார்த்திங்கன்னா ஃபோனு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் கூட தான் நிறையா டச்சில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க. நான் சும்மா இருப்பேன்னா, நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேங்க. அவர் ரொம்ப கைண்டாக பேசினார். ஸோ நான் போகிற இடம் எப்படி போகணும் அதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஃபுல்லி அவர் இங்கிலீஷ் பேசினார். ஸோ நான் டோபு லைன் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போது டோக்கியோ போயிட்டுருக்கேன். ஸோ நடுவில் நம்ம நிறைய சேஞ்சஸ், ஒரு 4 ஸ்டேஷன் மாதிரி நம்ம போக வேண்டியது இருக்குது. சில நேரங்கள் கழித்து ஃபைனலாக ஒரு ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கே மேப் யூஸ் பண்ணி போகலான்னு நான் பார்த்தேங்க. ஆக்சுவலாக மேப் அவ்வளோவா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. மேப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்கலைங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு போகும்போது. பட் ட்ரெயின் டைமிங்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா எவ்ரி 15 மினிட்ஸுக்கு உங்களுக்கு ட்ரெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. அதே மாதிரி சாப்பிடாமல் போயிட்டோமா அப்படின்னு ஒரி பண்ண தேவையில்லை. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம் மிஷினில். ஸோ இங்கே ஹியூமன் சப்போர்ட்டை குறைக்கிறதுக்கு நிறையா மிஷின்ஸ் இருக்குங்க. அதில் தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் பேர் போட்டு என்ட்ரு கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடுதுங்க. காசு அதிலே போடலாம், வெண்டிங் மிஷின் டைப் தான். ஸோ அதில் போட்டாலே உங்களுக்கு டிக்கெட் வந்துடும். இங்கிலீஷ் சப்போர்ட் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேஷனில் பார்த்தேங்க. இது உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா பேக்கிங் ஐட்டமும் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டேஷன் ரொம்ப பிஸியாக தாங்க இருக்கும். நமக்கு தேவைன்றது கிடைக்கும், நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஜப்பான்னாலே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி தான். எப்படின்னாலும் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் ஜாஸ்தி தான். இவங்க ப்ரெசன்டேஷனை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ஒரு ஃபுட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டேஸ்ட் இந்தியன் ஃபுட் அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலைங்க. சில நேரங்கள் கழித்து ஒரு குட்டி ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு கிளம்பியாச்சு. இதுதாங்க நம்மளோட அடுத்த ட்ரெயின். நம்ம ஓரளவுக்கு ஒரு 50% ட்ராவல் முடிச்சிட்டோம். டோக்கியோ பக்கம் வந்துட்டோம் அப்படின்னால பெரிய பெரிய பில்டிங்ஸை நீங்கள் பார்த்துடலாம். அங்கேயே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஃபைனலாக ஷினகாவா வந்தாச்சு. எனக்கு டோக்கியோவில் கால் வைக்கும் போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக ஃபீல் இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் பெரிய பில்டிங்ஸு. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி மேப்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நான் மேப்பை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ அடுத்து நம்ம பஸ் ட்ராவல் பண்ணி இமிக்ரேஷன் ஆஃபீஸ் கிளம்பணும்.
டோக்கியோ சிட்டி செம்மையாக இருந்துச்சுங்க. நான் இதுவரையும் ஒரு 2-3 தடவை தான் வந்திருக்கேன். வீக்கெண்ட்ஸில் வந்தால் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த ஏரியா. இது ஸ்டேஷன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? A few moments later. நம்ம பஸ்ஸை பிடிச்சாச்சு. அங்கேருந்து ஷினகாவா இமிக்ரேஷன் டோக்கியோ ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதுதான் டோக்கியோ இமிக்ரேஷன் ஆஃபீஸுங்க. நான் இறங்கிட்டு அந்த பில்டிங் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊர் மாதிரி தாங்க, பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடி இவங்களும் ஏஞ்சிடுறாங்க. ரொம்ப சிலர் மட்டும்தான் உக்காந்துட்டு எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இறங்குறாங்க. இது தாங்க டோக்கியோ இமிக்ரேஷன் ஆஃபீஸ். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லாமே ஜாப்பனீஸில் தான் இருந்துச்சு மேக்ஸிமம். ஸோ இமிக்ரேஷன் ஆஃபீஸ்ன்றனால அங்கங்கே கொஞ்சம் இங்கிலீஷில் ரைட்டிங்ஸ் இருந்துச்சு.